விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அமமுக எம்எல்ஏ காமராஜ் தற்போது நம்முடைய தொலைபேசியில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு காமராஜ். இன்னைக்கு சட்டமன்றத்துல தாவேக அரசு புகழ்ந்து பேசியிருந்தீங்க. இப்ப உங்களை கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்களா? அமமுக நீக்கிருக்காங்களா? ஆமா, இப்போதுதான் செய்தி வந்திருக்கு. சரிங்க, எனக்கு இதுவரையும் தகவல் இல்லை. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இது இல்லை. நமக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இருக்கா உழைச்சோம். ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். கரெக்டுங்க. 10 ஆண்டு காலம் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்காக உழைச்சோம். ஓகே, அது கிடைத்த பரிசா எடுத்துக்குவோம். ரெண்டு இருக்கு, அதனால ஒன்றும் இல்லை. சில சிரமங்கள், சில சங்கடங்கள், பொருளாதார இழப்புகள் நிறைய சந்திச்சோம். சரி, தலைமை முடிவெடுக்கும்போது நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தானே, அதனால நம்ம வருத்தம் இல்லை. பார்த்துக்கலாம். தற்போது நீங்க இதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஆதரவா கடிதம் கொடுத்ததா ஒரு சர்ச்சை இருந்தது. இப்போ இன்னைக்கு நீங்க அதற்கு இடையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல இல்லன்னு விளக்கியிருந்தீங்க. இன்னைக்கு அதிமுக அவையில சட்டமன்றத்துல தாவேகாவை ஆதரிச்சு பேசியிருந்தீங்க. இப்ப நீக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தொடர் முரண்பாடுகளுக்கு காரணம்? அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச்செயலர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்டோம். கரெக்டுங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு திட்டங்களை நிறைய செய்யணும். ஒரு சட்டமன்றத்துல முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறது தவறா? சரி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறது தவறா? சரி, அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். ஓகே, சரி. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கு. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? யாருக்கு ஆதரவளிக்க போறீங்க? தாவேகா முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறேன். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. டிடிவி தினகரன் ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு என்ன உங்களோட எதிர்வினை? அது பொதுச் செயலாளர் அந்த கட்சியில ஒரு நாள் இருந்தேன். அது அவருடைய பார்வை அப்படிதான் இருக்கும். அதனால ஒன்றும் தவறா எடுத்துக்கல. ஆரம்பத்தில இருந்தே அவருக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் இருந்ததா? இந்த திடீர் முடிவு, கட்சியோட பொதுச் செயலாளரை தாண்டி இந்த முடிவு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அது ஒன்னும் வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறதுக்காக எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். நேற்று வரைக்கும் நான் அவருக்கு போய் சாலில் போட்டு பக்கை கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். சட்டமன்றத்துக்கு போயிட்டு பதவி ஏற்றுக்கிட்டு பொதுச்செயலாளர் வீட்டில் போய் பேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு முதலமைச்சரை பேசுறது தவறு அப்படின்னா அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்கணுமா? இது தொடர்பா ஏன் புகழ்ந்து பேசுறீங்கன்னு கேட்டிருக்கணுமா? சரி, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு நடைபெற போற நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாவை ஆதரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.